क्लास 6 नई बाल सुलभ माला बुक्ல lesson 2 सलाह न मानने का फल சலாஹ்னா அட்வைஸ் ஃபாலோ பண்ணாம இருந்ததுனால என்ன விளைவு நடந்தது வாட் ஹேப்பன்ட் வாட்ஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் இக்னோரிங் அண்ட் அட்வைஸ் அதுதான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். இட்ஸ் a ஸ்டோரி பிட்வீன் கதா டாங்கி அண்ட் கீதட் ஜாக்கல். ஸோ ஜாக்கல் வந்து கதா டாங்கிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணும், ஆனால் அது கேட்கவே கேட்காது டாங்கி. ஸோ அதனால என்ன விளைவு நடந்தது, வாட் ஹேப்பன்ட் அப்படின்றத இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். पाठ प्रवेश इंट्रोडक्शन. सच्चा मित्र बहुत अनमोल और हमारा हितैषी होता है. ट्रू फ्रेंड इज ऑलवेज प्राइसलेस एंड ही इज ऑल्सो अवर वेल विशर. मित्रों की सलाह मानकर हम जीवन में संतोष पा सकते हैं. फ्रेंड्सोட एडवाइस फॉलो பண்ணி we can get happiness in our life. कुछ लोग अपने मित्र की सलाह नहीं मानते तथा बुरे परिणाम भुगतते हैं. ஃபியூ பீப்புள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸை ஃபாலோ பண்ணாமல் அதனால் வர பேட் ரிசல்ட்னால அவங்க சஃபர் ஆவாங்க. ஸோ ஒன் சச் ஸ்டோரி வி ஆர் கோயிங் டு சி. किसी स्थान पर उगत नाम का गधा रहा करता था. ஸோ ஒரு பிளேஸில் उगत அப்படிங்கிற ஒரு டாங்கி यूज टू लिव. दिन भर तो वह एक धोबी के कपड़े धोया करता और रात होते ही जब मालिक उसे खुला छोड़ देता तो वह मनमाने तरीके से इधर उधर घूमा करता था. டே ஃபுல்லாக அந்த டாங்கி வந்து தன்னுடைய முதலாளி வாஷர்மேன் இருக்கார்ல, துணி துவைப்பவர், அவருடைய அந்த கிளாத்ஸ்லாம் அது துணிகளெல்லாம் அது கொண்டு போகும் அங்கங்கே. இட் யூஸ் டு கேரி. அதுக்கப்புறம் நைட் ஆன பிறகு தன்னுடைய ஓனர் எஜமானர் வந்து டாங்கியை வந்து கட்டி வைக்காமல் அப்படியே ஹி யூஸ் டு லீவ் இட் ஓப்பன். ஸோ அதனால அந்த டாங்கி தான் மனசு விரும்பின வழியில் அங்கங்க இட் யூஸ் டு ரோம் ஹியர் அண்ட் தேர். सुबह होने पर वह वापस धोबी के घर आ जाता. ஸோ காலையில் ஆன பிறகு அந்த டாங்கி திரும்ப அந்த வண்ணானோட வாஷர்மேனோட வீட்டுக்கே திரும்ப வந்துடும். एक बार ऐसे ही रात को चलते हुए उसकी मित्रता एक गीदड़ से हो गई. ஸோ ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி நைட் ஆனால் அது வெளியில் வந்து ஃப்ரீயாக வந்து அங்கங்கே புல் மேய்ஞ்சிட்டு இருக்கோம்ல, இட் யூஸ் டு கோ ஃபார் கிரேசிங். ஸோ அந்த டைமில் ஒரு ஜாக்கல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. இட் பிகேம் ஃப்ரெண்ட் வித் ए जैकल. गधे के साथ वह गीदड़ भी खेतों में जाने लगा. டாங்கி கூடவே ஜாக்கலும் எல்லா ஃபீல்ட் ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. वह भी गधे के साथ खेतों की बाड़ तोड़कर अंदर चला जाता और खेतों से मनचाहा भोजन प्राप्त करता था. ஸோ அந்த ஜாக்கலும் டாங்கி கூடவே சேர்ந்து ஃபீல்டில் உள்ள சுற்றி வர உள்ள ஃபென்ஸ் வேலியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே, அதை பிரேக் பண்ணி அதை உடச்சி உள்ளே போய் அந்த ஃபீல்டுலலாம் உள்ள தனக்கு பிடிச்ச எல்லா உணவையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. सुबह होते ही वह वन को चला जाता और गधा धोबी के यहाँ चला जाता. மார்னிங் ஆன பிறகு ஜாக்கல் தன்னுடைய வீடான ஃபாரஸ்ட் காட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இந்த டாங்கி வாஷர்மேன் கிட்ட கரெக்டாக வந்து சேர்ந்துடும். एक रात गधे ने उस गीदड़ को कहा. ஒரு ராத்திரி இதே மாதிரி டாங்கியும் ஜாக்கலும் ஃபீல்டில் போய் எல்லாம் தனக்கு விரும்பின சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டாங்கி ஜாக்கல் கிட்ட சொல்லுது, भांजे आज की रात कितनी सुहावनी है. ठंडी ठंडी हवा चल रही है. चंद्रमा की रोशनी भी फैली हुई है. खेतों से भीनी भीनी सुगंध आ रही है. ஸோ அந்த டாங்கி ஜாக்கல் கிட்ட என்ன சொல்லுது, இன்னைக்கு ராத்திரி வந்து எவ்வளவு பிளசண்டா இருக்கு, நல்ல குளிர்ச்சியான காற்று வந்து வீசுது, இந்த நிலாவோட வெளிச்சம் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு, ஃபீல்டுலலாம் வயல்லலாம் நல்லா ஸ்வீட்டான நறுமணம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து வருது. ஐசே சமயமே மேரா மன் கானா கானே கா கர் ரஹா ஹை. இந்த மாதிரி சமயத்துல என்னோட மனசு வந்து பாட்டு பாடுறதுக்கு சொல்லுது, எனக்கு பாடணும் போல இருக்குன்ட்டு டாங்கி ஜாக்கல் கிட்ட சொல்லுது. गीदड़ ने ऐसा सुना तो उसने कहा. ஜாக்கல் இதை கேட்டுட்டு என்ன சொல்லுது, मामा आप बेकार में मुसीबत को क्यों बुलावा दे रहे हैं. अंकल
நீங்க வம்ப ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க, அதாவது why are you giving invitation and getting into unnecessary trouble அப்படின்னு சொல்லுது. वह जानता था कि गधे की आवाज बहुत बेसुरी है. The jackal knows that donkey's voice is very flat, अதாவது tuneless. उसने उसके गाने से खेत के रखवाले जाग जाएंगे और वे दोनों पकड़ जाएंगे. ஸோ அந்த டாங்கி பாட்டு பாடுச்சுன்னா வயலோட பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர் எஞ்சிப்பாரு. அதுக்கப்புறம் they both will get caught. उसने कहा மாமா हम खेतों में चोरी करने आए हैं. ஸோ அதனால ஜாக்கல் என்ன சொல்லுது, अंकल நம்ம வந்து வயலுக்கு திருட வந்திருக்கோம். हमें अपनी आवाज पर नियंत्रण रखना होगा. நம்மளுடைய வாய்ஸை வந்து we have to keep control. வாய்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். அதனால वैसे भी आपका स्वर बहुत रूखा है. எனிவே உங்களுடைய வாய்ஸ் டோன் வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்குது. खेत के रखवालों ने सुन लिया तो वे जाग जाएंगे और या तो वे आपको बांध देंगे या पीट पीट कर मार डालेंगे. ஸோ வயலை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் வந்து இதை நீங்கள் பாடுறதை கேட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏஞ்சிப்பாங்க. இதர் உங்களை வந்து நல்லா கட்டி போட்டு விட்டுருவாங்க, இல்லைன்னா நல்லா அடி அடித்து உங்களை கொன்றுவாங்க. பேக்காருமே காயன்கே சக்கருமே மத் படியே. அன்னெசரியாக பாடணும் அப்படிங்கிற வலையில் விழுந்துடாதீங்க. டோன்ட் ஃபால் இன் டு தட் ட்ராப் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுது. எது ஜாக்கல் ஃப்ரெண்டில். ஸோ ஜாக்கல் வந்து டாங்கிக்கு அட்வைஸ் பண்ணுது. கதா கஹனே லகா. அதுக்கு டாங்கி என்ன சொல்லுது, तुम तो जंगल में रहते हो, तुम्हें संगीत का ज्ञान कहाँ. நீ வந்து காட்டுல வசிக்க கூடியவன், உனக்கு வந்து மியூசிக் நாலேஜ்லாம் உனக்கு எங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லுது. मामा शायद आप ठीक ही कह रहे हैं, किंतु गाना आपको भी कहाँ आता है. अंकल மே பி யூ ஆர் கரெக்ட். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நான் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து தான் வரேன், எனக்கு மியூசிக் நாலேஜ் கிடையாதுன்னே வச்சுப்போம். ஆனால் பாட்டு பாடுறது உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து வருது, உங்களுக்கு மட்டும் எப்படி பாட தெரியும் அப்படின்ட்டு ஜாக்கல் கேட்குது. गीदड़ के बार बार समझाने पर भी गधा नहीं माना तो गीदड़ ने कहा. ஸோ ஜாக்கல் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ணுது. ஆனால் இந்த டாங்கி வந்து அதை ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதனால ஜாக்கல் சொல்லுது, आप गाना चाहते हैं तो गाइए. நீங்கள் பாட்டு பாடணும்னு நினச்சா பாட்டு பாடுங்க. लेकिन आप कुछ देर बाद गाना शुरू कीजिए. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பாட்டு பாட ஆரம்பிங்க. मैं खेत की बाड़ में जाकर बैठता हूँ और वहाँ से खेत के रखवालों पर नजर रखता हूँ. நான் வந்து வயலோட ஃபென்ஸ் இருக்குல்ல, வேலி, அது பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன். அங்கேருந்து யாராவது இந்த வயலை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் யாரும் வராங்களா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் கீப் அன் ஐ ஓவர் தெம் அப்படின்ட்டு ஜாக்கல் சொல்லுது. गीदड़ बाहर आकर एक सुरक्षित स्थान पर बैठ गया. ஜாக்கல் வயலை விட்டு வெளியில வந்து ஒரு சேஃபான பிளேஸ்ல உட்காந்துக்குச்சு. उसके जाते ही गधे ने रेंकना शुरू कर दिया. ஸோ ஜாக்கல் போன பிறகு உடனே டாங்கி வந்து இட் ஸ்டார்டட் பிரேயிங். அதாவது இப்போ டாக்னா இட் பார்க்ஸ் அப்படின்னு, டாக் பார்க்ஸ், லயன் ரோர்ஸ், அதே மாதிரி டாங்கி பிரேஸ். இது வந்து மரபு சொல்லு. கழுதை வந்து கணைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, கத்துறது அப்படின்றது. ஸோ रेंकना ब्रेइंग ऑफ ए डॉन्की. उसके रेंकने की आवाज सुनकर खेत का रखवाला जाग गया. ஸோ அந்த டாங்கி கத்துறத கேட்டுட்டு அந்த வயலை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர் எஞ்சிக்கிட்டாரு. उसने जब खेत में गधे को देखा तो क्रोधित होकर उसे बहुत मारा. அவர் வயல்ல கழுதையை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு அதை நல்லா அடிச்சிட்டாரு. रखवाले के जाते ही गधा लगड़ाते हुए मार की पीड़ा झेलते हुए खेत से बाहर आ गया. ஸோ அந்த பாதுகாவலர் போன பிறகு நல்லா அடிச்சுட்டு போயிட்டாரு அவர் வாட்டுக்கு. ஸோ அந்த டாங்கி வந்து நல்லா நொண்டி நொண்டி நடந்து அடி வாங்கினதெல்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சஃபர் ஆகி வெளியில ரொம்ப சோகமா வயலை விட்டு வெளியில வந்துச்சு. गीदड़ गधे को देखकर बोला. ஸோ வெளியில தானே அந்த ஜாக்கல் உட்கார்ந்துருந்து. ஸோ அதை ஜாக்கல் வந்து டாங்கியை பார்த்துட்டு சொல்லுது, मामा मैंने कितनी बार आपको गाना गाने के लिए मना किया लेकिन आपने मेरी बात नहीं मानी.
அங்கிள், நான் எவ்வளோ முறை உங்களை பாட்டு பாடுறதுலேருந்து உங்களை தடுத்தேன், ஆனால் நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு ஜாக்கல் சொல்லுது. हमने सीखा what we have learnt in this lesson. सच्चे मित्र की सलाह माननी चाहिए. We should accept, we should follow the advice of a true friend. चोरी नहीं करनी चाहिए. We should not steal other things. நம்ம வந்து எப்பவுமே திருடவே கூடாது. Thank you.